டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். விஜய் ஏற்கனவே கொளத்தூரில் பிரச்சாரம் செஞ்சுட்டு அப்படியே போயிட்டாரு. வில்லிவாக்கம் வருவார், ஆதவ அர்ஜுனாவுக்காக பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு அங்கே தொண்டர்கள் ரசிகர்கள் காத்திருந்தாங்க. அங்கே போகலை, பெருத்த ஏமாற்றம்னு ரசிகர்களே பேட்டி கொடுத்தாங்க. நேற்று டி நகரில் 2 to 6 அனுமதிக்க கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு 2 to 3 அனுமதி மாற்றப்பட்டது. நேற்றும் விஜய் பிரச்சாரத்திற்கு வரவில்லை, பிரச்சாரத்தை ரத்து செஞ்சிட்டாரு. இன்றைக்கு சைதாப்பேட்டை அதில் 1 மணி நேரம் பிரச்சாரத்திற்கு அனுமதி. அங்கேயும் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்து விட்டார். என்ன காரணம்? கமிஷனர் அருண் தான் காரணம். அதனால தான் அவர் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கிறார் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா குற்றம் சாட்டுறாரு. அவரை மாற்றணுன்றாரு. உண்மையில் இதுதான் காரணமா? விஜய் பிரச்சாரத்திற்கு வராததற்கு என்ன காரணம்? இப்போ 1 மணி நேரம் நேரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது, திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷம் தான். நீங்கள் 1 மணி நேரம் பிரச்சாரம் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசுறது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கண்டென்ட் இல்லை. நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம் எங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க, ஆனால் உள்ளபடியே 1 மணி நேரம் பேசுறது கண்டென்ட் இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோக்கலில் தொண்டர்கள் வர வைக்கணும். லோக்கலில் இவங்க கட்சி நிறைய பேர் காசு வாங்கிட்டு பொறுப்பு போட்டதுனால உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குது. மாவட்ட செயலர் புசி ஆனந்தோட முரண்படுறாங்க. புசி ஆனந்த் யார் போனையும் எடுக்கிறதே கிடையாது. அவரு கிட்டத்தட்ட தலைமறை வாழ்க்கை தான் நடத்திட்டு இருக்காரு. தொண்டர்கள்ட்ட இருந்தே தலைமறை வாழ்க்கை நடத்திருக்காரு. பனையூர்ல பெரிய பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்கு. அலுவலகம் திறக்கிறதே இல்லை, பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துலயா? எலெக்ஷன் நேரத்தில் தான் பூட்டு போட்டு தொங்கி இருக்கு. ஏன்னா பஞ்சாயத்துக்காக நிறைய பேர் வராங்க. மேல பாத்தீங்கன்னா முதல் மாடியில பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா இயங்கிட்டு இருக்கு. ஐடி விங்கு மட்டும் அவதூறு பரப்புகின்ற ஐடி விங்கு ஆதவ அர்ஜுனோட நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் மட்டும் அங்க வேலை பார்த்துருங்க. அதை தாண்டி ஒரு நிர்வாகியும் கிடையாது. அலுவலகம் பூட்டி கிடக்குது. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா 10 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா மட்டும் 2 மணி நேரம் கொடுத்தா அறுத்து தள்ளிடுவார். இவர் ஒன்றும் கிடையாதுங்க. இங்க செய்யறதுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, செயல்பாடு கிடையாது, தொண்டர்கள் அரவணைக்கிறதுக்கான வேலை கிடையாது. அதனால காவல்துறை மேல பழியப்படும். அப்பவும் என்னன்னா அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி இவங்க தப்பிச்சுக்கலாம். காவல்துறை இப்ப யாரோட கட்டுப்பாடு இருக்கு? தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுல இருக்குன்னு கூட தெரியாம தற்கொலைத்தனமா பேசிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், ஏற்கனவே தலைமைச் செயலகத்துல போய் இவர் மனு கொடுத்தாரு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட. அதற்கு பிறகு டிஜிபியே மாற்றப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருக்கிறாரு. இருந்தாலும் கமிஷனர் அருணை மீண்டும் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் அவர் தான் காரணமா? என்ன பிரச்சனை? இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுறதும் பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புலனாய்வு ஊடகவியலில் சவுக்கு சங்கரம் இதே தான் பேசுறாரு. இந்த 3 பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கும். இது என்னோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட பேட்டர்ன். அடுத்தவங்க குறை சொல்றது, அடுத்தவங்களை நிர்வாகத்து மேலே சேற்றை வாரி பூசுறது மட்டும்தான். அப்படின்னா நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு பேசுங்க. அப்படின்னா கூட நீங்கள் லெட்டர் எழுதுறது பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஆளுநர் தான் நீங்கள் எழுதுவீங்க. சரியான யாருக்கு லெட்டர் எழுதணும் இவங்களுக்கு தெரியாது, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியாது. களத்தை குழப்பி மக்களையும் குழப்பிட்டு ஒரு பக்கம் பிறந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா கல்யாண மூடுக்கு வந்துட்டார். சோ ஒரு பக்கம் களத்துல திமுக கல்யாணம் கூட ஏங்க விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது. விவாகரத்து ஒரு பக்கம் போடுங்க, அது தனி டிபார்ட்மெண்ட். விவாகரத்து தனி டிபார்ட்மெண்ட், இது கல்யாணம் வேற டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே தான் பதிவு போட்டாங்க. தாலி கட்டுவது உறுதி, தேதி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு திரிஷாவோட அம்மா லைக் போட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வேலை நடந்திருக்கு. அங்கே வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் அதிகமாக போய் உடம்பெல்லாம் கெடுத்துக்காதீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தர்பூசணியாக வச்சு அடிக்கிறானுங்க போகிற இடத்துல. வேற ஏதாவது வச்சு அடிச்சாங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும், அண்ணனோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும், மண்டை டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு அதனால் அந்நியார் திரிஷா பார்த்தீங்கன்னா தடை போட்டிருக்காங்க. தடை அதை உடைன்னு சொல்லிட்டு அந்த தடையை உடைச்சிட்டு வெளில வரதான் பிரச்சனைன்றதுனால சும்மா காவல்துறை மேலே போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு சில தரவுகள்லாம் சொல்றோம். நீங்க பண்றது அவதூறு இல்லையா? அவதூறு மாதிரி அவதூறு பரப்புவர் இல்ல. அவதூறு பரப்பு திரிஷா ஒரு பதிவையே போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அந்த பார்த்தேன் நான் அந்த பதிவு பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலாய்க்கிறாங்க. எப்படின்னா ஒரு சமூக வலைத்தளத்துல இப்ப நீங்க எல்லாம் சொல்றோம், இப்ப நம்ம எல்லாம் பேசுறது எப்படி எடுத்துக்கிறாங்க? நகைச்சுவை எடுத்துக்கிறாங்க. அவங்க உசுரை கொடுத்து இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக தொண்டர்களே நிறைய பேர் உசுரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வரமாட்டேன்றாரு. நம்ம அதுக்குள்ள போகாம இது என்ன சொல்றாங்கன்னா, இது போதுமா இல்லை இன்னும் இருக்கான்னு ஒரு டைட்டில் ட்வீட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சினிமாவை விட்டு விலகி விட்டேன், ஒரு பணக்கார தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டேன், எனக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தன, அவர்களுக்கு நேற்று தான் 2 வயது நிறைவடைந்தது, இதில் இன்னும் ஏதேனும் சேர்க்க வேண்டுமா அல்லது கற்பனை கோட்டா முடிந்து விட்டதா
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எழுதுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதை நீங்கள் பேசுறீங்கல்ல, எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க, நக்கல் பண்ணுறீங்கல்ல, அவர் வந்து விவாகரத்து வழக்கு வந்து இருக்கு, கோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த நாளே அவரை கூட்டு வந்து கல்பாதி அகோரம் திருமணத்தில் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி மணமக்கள் மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து நின்னீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த வெக்கமான சூடு சொரணெல்லாம் இல்லையா? இப்போ மட்டும் உங்களுக்கு எங்கே வந்தது சொல்லுங்க? ஒருத்தனோட குடும்பத்தை கெடுக்குறீங்க, அவர் அரசியல் வாழ்க்கையும் கெடுக்குறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரி கிண்டல் பண்றதுன்றது உள்ளபடியே இது அரசியலை, இது விஜய் வந்து நேசிக்கிற, விஜய்க்காக முட்டு கொடுக்குங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து பார்க்கணும். இங்க அரசியல் களம் வந்து எவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கு. இவர் என்னடா ஜாலியா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காரு வீட்டுல. இன்னைக்கு கூட சைதாப்பேட்டை வந்து ரத்து பண்ணது அதான் காரணம். இந்த இது மட்டும் இல்ல, இன்னொரு பதிவுன்னு அந்த பதிவையும் படிச்சு காட்டுறீங்க தலைவா. இப்ப இதுக்கே நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்களே, இன்னொரு பதிவு இருக்கு. அன்பு மட்டுமே எல்லாம் அல்ல, ஓகேங்களா, ஆனால் அன்பு இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. Love is not everything and yet everything is meaningless without love அப்படின்னு வந்து ஃபுல் லவ் ஃபார்ம்ல இருக்காங்க அண்ணி திரிஷா. இப்போ நீங்க இவங்கள போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாங்க, போய் நீங்க வந்து களத்துக்கு வாங்கன்னா எங்கேருந்து களத்துக்கு வர்றது? இல்ல, விஜய் குறைந்தபட்சம் இப்படி காவல்துறை வந்து அவரை ஒடுக்குது அப்படின்னு சொல்றதுக்காவது 1 மணி நேரம் வந்து சொல்லிட்டு போலாம்ல. அதுக்கு கூட ஏன் வரமாட்டுறாரு? இப்போ பத்திரிகையாளர்கள் ஆதவ அர்ஜுனாட்ட அதை தான் நேற்று வந்து கேள்வியாக முன்வைக்கிறாங்க. ஏங்க, அந்த 1 மணி நேரமாவது விஜய் வந்து பயன்படுத்தலாம்ல, ஏன் வரமாட்டுறாரு அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பினா ஆதவ அர்ஜுனா எங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு நாங்கள் எப்படி பிரச்சாரத்துக்கு வருவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏற்கனவே புதுச்சேரியில 23 இடங்கள் கேட்டு அதுல 19 இடங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது. ஆனா அங்க எந்த சதி கோட்பாடையும் வைக்க மாட்டாரு. ஆனா இங்க திமுக சதி, அங்க பாஜக ஆட்சி நடக்குது, பாஜக கூட்டணி ஆட்சி, அதை வந்து கொஸ்டின் பண்ணல. தேர்தல் ஆணையத்தை வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க மட்டும் பேசுவதற்கான காரணம் என்ன? விஜய் இந்த பரப்புரை பார்த்தீங்கன்னா பெரம்பூர், அதுக்கடுத்தது கொளத்தூர், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் பேசினார், திருச்சியில் வந்து ஆண்ட வேலை அப்படியே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அப்படியே ஆந்த வேலை வந்து பேசினேன். இது எல்லாமே சேர்த்தா கூட 1 மணி நேரம் பேசலையே. புரியுதுங்களா? இதுல இருக்கிறத நீங்க நுட்பமான அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும். அவருக்கு பேசுறது வந்து இலக்கு இல்லை, மக்களை வந்து திரட்டணும், முழுக்க திமுக வந்து குறை சொல்லணும். அதுதான். ஏங்க, பாண்டிச்சேரியில நீங்க போறீங்க, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்களா, வாகனங்கள் வந்து போறதெல்லாம் பாத்தீங்கன்னா வழிமறிச்சு அந்த சாவியெல்லாம் பிடுங்கி நல்லா என்னென்னலாம் கவனிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து லத்தி சார்ஜ் எல்லாம் வந்து பண்ணாங்க. ஆனா அந்த காவல்துறை தான் சிறப்பான காவல்துறை. உங்களுக்கு 19 பசங்க எல்லாம் வண்டியை மறிக்க குறுக்க பாயா, நீங்க சொன்ன மாதிரி தர்பூசணி எல்லாம் மண்டையில தூக்கி போட்டு உடைக்க ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி 19 இடங்களுக்கு பயமா இப்படி ஏதாவது நடந்துருமோ இல்ல, அது அவங்க கவர்மெண்ட் இருந்தனால அவர் வந்து அதை அப்படியே மென்மையா அணுகிறாரு. 19 இடங்கள் அனுமதி மறுத்து இருக்காங்க. ஆனா அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம். ஏன்னா நீங்க பிஜேபிக்கு தான் வேலை செய்றீங்க. பிஜேபியில் இருந்த வேட்பாளர்களுக்கு தான் பாண்டிச்சேரியில முழுக்க போட்டு பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்து வந்தவங்களுக்கு தான் நீங்க வேட்பாளரே கொடுத்துருக்கும் போது இது அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் அரசியல். இது வந்து பிஜேபி அரசியல் தான் விஜய் கையில் எடுக்கிறார். களத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. வேட்புமனு இப்ப பாத்தீங்கன்னா பாவம் அந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் பாரி, அவரோட வேட்புமனு வந்து நிராகரிச்சிருக்காங்க. என்னன்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்குறது யாரும் கூட போல, பிளாங்கா கொடுத்துருக்கானுங்க அப்ளிகேஷனை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அந்த ஒரு படத்துல வடிவேல் கொள்ளையடிக்க போகும்போது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி எழுதிட்டு வாங்க, 6 மணி வரைக்கும் பேங்க் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த 5 நாள் லீவுன்ற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்ததுனால ஒரு வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. இது நம்ம வந்து சிரிக்கிற விஷயம் கிடையாது, இதுல எவ்வளவு சீரியஸான விஷயம் இருக்கு. ஒரு வழக்கறிஞரை கூட அமைச்சு வேட்புமனு தாக்கல் பண்ண கூட துப்பு இல்லை. எல்லா மாவட்டங்களையும் தான். பாவம் திருச்சியில இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட பேனரை வச்சு எடுத்துட்டு போறான், அவரோட அந்த என்ன சொல்லுவோம் சினிமா போஸ்டர் மாதிரி வச்சு பரப்புரைக்கே வந்து போறான், வேட்புமனு தாக்கல் பண்ண போறான். இந்த மாதிரி அலங்கோலங்களை வந்து வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அரசியல் அயோக்கியத்தனம் அரசியல தெரியுது. திருவெரும்பூர்ல விஜயனுடைய பொம்மை, உருவ பொம்மை, அதை செஞ்சு எடுத்து பிரச்சாரத்துக்கு வேட்புமனு தாக்கலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போறாங்களே. அதுதான் இப்ப எல்லா இடத்துல இது வந்து பேட்டர்ன் வந்து ஒரு இடத்துல காட்டுறாங்க, உங்களுக்கு வந்து ட்ரையல் காட்டுறாங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் பண்ற மாதிரி வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் 234 தொகுதியில் வரப்போகுது. ஏன்னா அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்னால வர முடியாதுப்பா, வெயில் உக்கரம் அதிகமா இருக்கு, ஸோ அதனால காவல்துறை எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சும்மா ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி வரமாட்டார். இந்த பேட்டர்ன் எல்லா தொகுதிகளும் நடக்கும். இவங்க தான் வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு கேட்க போறாங்க. ஒரு 15 நாள் தானே இருக்கு, அதுக்கு கூட விஜய் வர மாட்டாரு. எங்களுக்கு 15 நிமிஷம் பேசுறதுக்கே நாங்க 15 நாள் ப்ரிப்பேர் பண்ணோம். நீங்க மட்டும் 15 நாள் சொன்ன எப்படி போக முடியும்? 15 நாள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கல்யாணம் வேற நெருங்குது, நாங்க ரெஸ்ட் எடுக்கணும், அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து நீங்க என்ன பண்ணாலும் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அவர் தான் அப்படி தானே சொல்றாரு. ஏங்க எல்லார் வீட்டுக்குள்ள விஜய் இருக்காரு,
அப்ப எல்லாரும் ஓட்டு போட போறாங்க. நான் ஏன் வந்து ஓட்டுக்கிறேன்? அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கிராமமா வருவேன்னு ஒரு ஒரு கிராமமும் வரப்போறாரு. அப்ப வரும்போது வந்துட்டு போட்டோம். இப்ப என்ன உங்களுக்கு நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா விஜய? களத்துக்கு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி கட்சி நடத்துறவங்க வந்து வேட்பாளரா ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்கு போகணும், மக்கள் பிரச்சனை பேசணும், சேவை செய்யணுன்றவங்க தான் இதெல்லாம் வெயில்ல போயிட்டு வேர்வையில நனையணும். எங்களுக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸோட எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கு, பிஜேபியோட ஒத்துழைப்பு இருக்கு. நாங்க ஏன் களத்துல வந்து இந்த மாதிரி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நீங்க தர்பூசணிலாம் போடுறீங்க, அப்புறம் நாளைக்கு வேற ஏதாவது போட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்த பேட்டர்ன் தான் தொடரும். எங்கேயும் வந்து தேர்தல் பரப்புரை வர்ற மாதிரி ஐடியா இல்லை. அன்னி திருஷா அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. இப்போ ஏற்கனவே வீடியோ வழியா பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்றாங்களே, ஒருவேளை அப்படி மெத்தட்ஸை வந்து விஜய் கையாள்வாரா? அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, நாளை அவர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. 51 நிபந்தனைகள் போட்டிருக்கிறாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு செங்கோட்டையன் அறிவிச்சிருக்கிறாரு. சென்னையில் மட்டும்தான் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு பிரச்சனை இருக்கு, நெல்லையில் அப்படி இல்லை அப்படின்னு அவரு பேட்டி வந்து கொடுத்துருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நெல்லைக்கு போறாரு விஜய், நெல்லைக்கு வந்து போறாரு. நெல்லை தூத்துக்குடி 2 மாவட்டத்தையும் வந்து கவர் பண்ற மாதிரி வந்து போறாங்க. அங்கேயும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்க 51 நிபந்தனைகள் கொடுக்குறாங்கன்னா நீங்க 5 கூட அதில் நிறைவேற்ற போறதே கிடையாது. நம்ம ஏற்கனவே பெரம்பூர்ல பார்த்தோம், கரூர்ல தொடங்கி தொடர்ச்சியா நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்னென்னலாம் உங்களுக்கு வந்து நிபந்தனை கொடுக்குறாங்க, அதை நிபந்தனைகள் தடை அதை உடைன்றதான் அண்ணனோட வந்து குறிக்கோள். அதுக்காக வந்து வழக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாம சாமானிய தொண்டர்கள் தான் இந்த வழக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் மேல இருக்க வழக்குகளை பார்த்ததுக்கு தனியா வந்து டீம் இருக்காங்க, வழக்கறிஞர் குழு இருக்காங்க. ஆனா அந்த தொண்டர்களுக்கு வர வழக்குகளை சந்திக்கிறதுக்கு அவங்க தான் சந்திக்கணும். இப்போ நீங்க அங்க நாளைக்கு திருநெல்வேலி போறாரு இல்லைங்களா, அங்க வேட்பாளர் தூத்துக்குடி வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத்னு ஒரு பிரபலமான ஒரு காமெடி நடிகர். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு காமெடி நடிகர்னு யாருக்குமே தெரியாது. விஜயோட நண்பர், விஜயோட நண்பர் தான், கரெக்ட் தான். விஜயோட நண்பர்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். பாவம் வந்து தாடி பாலாஜின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தார், அவரு கொடுத்தா கூட யாருக்காவது உலகம் முழுக்க அவர் வந்து தெரியும். அந்த உங்க நெஞ்செல்லாம் பச்சை குத்தி வச்சிருந்தாரு பாவம், அவரை வந்து நெஞ்சிலே போட்டு மிதிச்சிட்டீங்க. அவர் வேற கட்சிக்கு நீங்க போயிட்டு உள்ளபடியே நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த ஸ்ரீநாத் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயோட பாலிய நண்பர், கிளாஸ்மேட், சரக்கடிக்கும் சகத்தோழன். உங்களுக்கு வந்து போர் அடிச்சுன்னா சரக்கடிக்கு ஒரு ஆள் வேணும். யாரை நீங்க புசியானந்த கூப்பிட முடியாது, ஆதவர்ஜுனாவை கூப்பிட முடியாது, வெளில போய் சொல்றானுங்க தலைவர் என் கூட சரக்கு அடிச்சாருன்னு. அதனால சொல்லாத ஒரு சக தோழன் வந்து இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா பணக்கார ஏழை பிராமணர் அவரு. அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து இவர் வந்து தூத்துக்குடி போறேன்னு சொன்னா செருப்பால் அடிப்பாங்கன்றதுனால திருநெல்வேலி போய் அப்படியே திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடி பாக்குறாருன்னா. ஏன் அப்படி நம்ம வந்து இன்னும் சொல்லணும்னா, நெல்லையில மிகப்பெரிய ஒரு கலவரம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு. நெல்லை சஜின்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து இறந்தார். 1 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவாக போகுது. அவர் வந்து தூத்துக்குடி விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார், கட்சியிலும் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார், மாவட்ட செயலாளர் இருந்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர், கேரளாவுக்கும் அவர் தான் வந்து பொறுப்பாளர் இருந்தார். விஜயே கதி, விஜயே வந்து எல்லாமே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தவர். 25 ஆண்டுகள் விஜயோடு இருந்தவர் இறந்து போனார். இறந்து போனப்போ இதே திரு விஜய் அவர்கள் வந்து போய் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மாலை கூட போடல. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை கூட்டு ஒரு ஆறுதல் கூட சொல்ல. அந்த குடும்பம் வந்து நிர்கதியில் இருக்கு. அவர் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்துருக்காரு, போஸ்டிங் போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பணம், கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொடுத்து யாருக்குமே வந்து பொறுப்பு வந்து போடல. அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. அந்த குடும்பமும் நிர்கதியா நிற்குது. 2 பொம்பளை குழந்தைகள் வச்சு அங்க இருக்காங்க. அந்த குடும்பமும் சரி, அந்த தொண்டர்களும் சரி, ரொம்ப என்ன சொல்றதுன்னா விஜய் மேல கடுமையான கோவத்தில் இருக்காங்க. புசி ஆனந்த் அதனால அந்த மாவட்டத்துக்குள்ள நுழையிறதே கிடையாது. அப்ஸ்கான்ல இருக்காரு புசி ஆனந்த். நாளைக்கு புசி ஆனந்த் ஒருவேளை விஜய் கூட போனார்னா அந்த பவுன்சர்களோட பாதுகாப்புல தான் புசி ஆனந்தே இருக்கணும். அதை தாண்டி வெளியில போனா, இந்த கோட்டை தாண்டி வந்துனா உனக்கு இருக்குடான்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த கலவரக்கெடுல நாளைக்கு அவர் எப்படின்னு பேச போறாருன்னு நமக்கு வந்து நம்மளுக்கும் ஆவலா காத்துருக்கோம். இன்னொரு புறம் வந்து இன்றைக்கு வேட்பு மனு இன்னைக்கு தான் வந்து ஏற்பாங்களா, நிராகரிக்க போறாங்களா அப்படின்றது தெரிய போகுது. விஜயினுடைய வேட்புமனை ஏற்பதிலேயே சிக்கல் இருந்திருக்குது. சொத்து வரி அவர் கணக்காட்டல இப்படின்னு எதிர்ப்புகள் பாமக தரப்புல பெரம்பூர்ல வந்து இருந்திருக்குது. அதே போல வில்லிவாக்கம் அந்த தொகுதிகளில் தன்னுடைய மனைவி பெயரில் தொடர்புடைய இருக்கிற 35 நிறுவனங்களை ஆதவர்ஜுனா கணக்கு காட்டவில்லை அப்படின்ற ஒரு சிக்கலையும் எழுப்பி இருக்கிறாங்க. ஆனா அதற்கு பிறகு வேட்புமனு ஏற்கப்பட்டதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை வந்து இருக்குது? இப்போ உள்ளபடியே இங்கே வந்து உங்களுக்கு வந்து நாம்ஸ் பிரகாரம் வேட்பு மனுகளை நீங்கள் பரிசீலனை பண்ணலன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களோட வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்படணும், சட்டப்படி நான் சொல்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, 3வது பார்த்தீங்கன்னா மரிய வில்சன். இவங்க 3 பேரோட ஸ்டோரி என்னன்னு நான் சொல்லிடுறேன். திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து கணக்கை வந்து அவர் பேரில் வந்து காட்டலன்னு
திலகபாமா பாமக சார்ந்த திலகபாமா வந்து குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி நீங்க வந்து வேட்புமனு ஏற்புன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி அந்த அஃபிடவிட் வந்து நோட்டரி பப்ளிக் வந்து சைன் பண்ணாங்க. அந்த வழக்கறிஞர் இறந்து போனவரோட அந்த கையெழுத்து இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளோ சிக்கல்கள், இவ்வளோ சட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் அவர் வேட்புமனு வந்து ஏற்புன்னு சொல்றாங்க. வந்து அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா குளறுபடி இருக்குங்கன்னு சொல்லும்போது அதை நிறுத்தி வைக்கணும். இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர். ஆனால் நீங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஆசீர்வாதத்தில் இருக்கிறதுனால வேட்புமனு ஏற்புன்னு சொல்றாங்க. ஆதவர்ஜுன் அதே மாதிரி அவங்க மனைவி, ஆதவர்ஜுனோட மனைவி திருமதி டெய்சி அவர்களோட பேர்ல வந்து 35 நிறுவனங்கள்ல வந்து கணக்கு வந்து சரியா காட்டல. அதே மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல கோடி ரூபாய் வந்து அதில் வட்டி பணம் மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து தகவல் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதனால அவர் மனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டது. சடனா அவர் வேட்பு மனு வந்து ஏற்புன்னு சொல்றாங்க. இதே போல உங்களுக்கு வந்து இவர் மரிய வில்சன், ஆர்கே நகர் மரிய வில்சன் அவர்களுக்கும் வேட்பு மனுல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. அந்த சொத்து வழக்கு சரியா பண்ணல. இதனையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் மேல வழக்கு இருக்கு. இந்த 8 பேர் இறந்து போன அந்த கல்லூரி வளாகத்தில் விபத்து ஏற்பட்டு வடமாநில இறந்து போனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணாத ஒரு வழக்கு இருக்கு. இது எல்லாமே அவர் யாரு, அவரோட பின்னணி ஜேபிஆர் கல்வி நிறுவனத்தோட தலைவராக இருக்கார். ஜேபிஆரோட மருமகன், ஜேபிஆரோட மகளை வந்து கல்யாணம் பண்ணாங்க. இவரும் இவரோட பிரதரும் ட்வின்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேபிஆரோட மகள் 2 பேரும் ட்வின்ஸு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுனால அவங்க வந்து பிரியிறாங்க. பிரியும் போது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டாக தானமாக கொடுக்கப்பட்டு தான் ஜேபிஆர் கல்வி நிறுவனம் இவருக்கு. ஸோ மாமனார் சொத்தை ஆட்டையை போட்டு தான், மனைவி இல்லை, அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. மாமனார் சொத்தை ஆட்டையை போட்டு தான் இவர் வந்து சுற்றிட்டு இருக்காரு. இந்த உத்தமர் தான் பார்த்தீங்கன்னா கரூரில் இறந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் தர மாதம் 5000 ரூபாய் தரேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சிங்கிள் பைசா கொடுக்காத ஒரு உத்தமர் தான் இந்த மரிய வில்சன். ஸோ இவங்க 3 பேரோட வேட்புமனு ஏற்கப்பட்டது உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சி அளிக்குது. இது வந்து அரசாங்கம் தான் இதை வந்து பார்க்கணும். முழுக்க முழுக்க வந்து தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஃபேவராக பண்ணியிருக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பேர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணி இருக்கிறவங்க தான் வேட்பாளர். அது எத்தனை பேரோட வேட்புமனு வந்து ஏற்கப்படும், எத்தனை நிராகரிக்கப்படும் பாண்டி தெரியல. மாதிரியான குற்றச்சாட்டு. ஆமா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. லெப்ட் பாண்டி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம். அதே போல பார்த்தீங்கன்னா காங்கேயம் தொகுதி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அலுவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பணம் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் 2 கிலோ ஸ்வீட் வாங்கிங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த இடத்துலயே எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கு, எல்லா செய்திகள்லாம் வந்தது. ஸோ அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் அலுவலர்கள் மேலே நடவடிக்கை போது அவர் வேட்புமனு உள்ளபடியே நிராகரிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் வேட்புமனு இன்னும் நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் தெரியல. ஒருவேளை அவர் வேட்புமனு வந்து அங்கீகரிக்கப்பட்டால் நிச்சயமா எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் அது வந்து வழக்கு தொடுக்க வந்து தயாராக இருக்கும். ஏன்னா இது தேர்தல் என்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான தரவுகளை கொடுத்து நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு ஏதோ சலுகைகள் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். தாவேகாவுக்கு பிரச்சனை யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தான். இவர் சொன்னார்ல டிஎம்கே விசஸ் வந்து டிவிகேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் கோட்டெல்லாம் முதல்ல இருந்து அழிச்சிடணும். இப்போ களத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா டிவிகே விசஸ் டிவிகே அடிப்படையில் வந்து டிவிகேக்கு வேலை செய்த தொண்டர்கள், இந்த பக்கம் தலைமையில் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்ட தற்கூரிகள். குறிப்பாக இந்த 2 பேருக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் வந்து இருக்கு. தலைமைக்கு வந்து கட்டுப்பட மாட்டேன்றாங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து சுயேட்சையாக வந்து வேட்பாளர்கள் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இளையராஜான்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. அந்த இளையராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இப்பதான் சமீபத்தில் வந்தவர். அவர் வந்து தாவேக்கால உறுப்பினர் கிடையாது, யாருமே கிடையாது. காசை வாங்கிட்டு போட்டாச்சு. அதனால என்ன பண்றாருன்னா அந்த கட்சிக்காக வேலை பார்த்த அவர் தான் வேட்பாளர் ஏற்கனவே வந்து உறுதி கொடுத்தாங்க. குமரவேல்னு ஒருத்தருக்கு வந்து உறுதி கொடுத்தாங்க. லாஸ்ட் மினிட்ல வேட்பாளர் மாற்றதுனால அந்த மாவட்டம் முழுக்க, ஊத்தங்கரை மாவட்டம் முழுக்க யாருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா குமரவேலுக்கு சப்போர்ட் பண்ண. அவர் பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒசூர்ல வந்து அம்பரீஷன் ஒருத்தர் வந்து போட்டாங்க. அங்கேயும் வந்து சிக்கல் இருக்கு. தற்போது வந்து வடிவேல்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. பல்வேறு இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு. இந்த பிரச்சனைலாம் எதுவுமே தலைவர் காதுக்கு போகாம அவர் பாட்டு ரிலாக்ஸா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிரச்சாரங்கள்லாம் கேன்சல் பண்ணிட்டு சென்னையில் ஜாலியா ஹாயா அடுத்த மாதம் திருமணத்துக்கான வேலைகளில் வந்து மும்முரமாக இருக்கிறது வந்து உள்ளபடியே நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. விஜய் உள்ளபடியாக வந்து சிஎம் ஆவாரா இல்லை வந்து திரிஷாவுக்கு கணவர் ஆவார்ன்றது இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் தான் வந்து சொல்லும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.